அவங்க சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வீரரத்னா வாழ்க்கைய சரியாக்கிறதுக்கு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் பொறுமையா கேட்க மாட்டியா? இல்லை, என்ன பெரிய மாய மந்திரமா உங்க அம்மா சொல்ல போறது? இல்லை, வீட்ல தொடர்ந்து அவசகுணமா நடந்துகிட்டு இருக்கு. பாலு திரிஞ்சு போகுது. இல்லை, வீட்டுல டெய்லி நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அபச்சகணும்னு சொன்னா என்னல அர்த்தம்? எந்த குத்தத்தையும் சரி செஞ்சிடலாம், ஆனா தெய்வ குத்தத்தை சரி செய்ய முடியுமால? கொலசாமி கோவம்னு சொல்லுதாவ, அதை தீக்க வேணாமா? இல்ல, சும்மா எப்ப பார்த்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்காத. முருகன் மட்டும் நமக்கு சாமி கிடையாது. நம்ம குலசாமி, ஆதிசாமி எல்லாமே சாமி தான். எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு பேசு. அண்ணே, அத்தை சொன்னதுல இருந்து எனக்கு பயமா இருக்குன்னு. அத்தை சொன்னபடியே செஞ்சிருவோம். என் ஆமாண்ணே, எசக்கேக்கா கூட பாம்பை பார்த்துச்சான். நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. இல்லை, என்னல இல்லை, என்ன எல்லாம் கூட்டு சேர்த்தீங்களா? இல்லை டாக்டர், என்ன ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுதாவ? இத மனசுலயே வச்சிட்டு இருந்தோன்னு வை, என்ன தப்பு நடந்தாலும் கொலசாமிக்கு முறைப்படி எதுவும் பண்ணல, அதனால்தான் இப்படி நடக்குதுன்னு மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். சோ சைக்காலஜியாவே இவங்க சொல்றத நம்ம செஞ்சிடலாம். அதுதான் நல்லதுன்னு சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் போறதுக்கு பிளான போட்டீங்களா? வேற என்ன, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. வரும்போது மக்ரூன்ஸ் வாங்கிட்டு வந்தேன், எல்லாருக்கும் பிரிச்சு கொடு. என்ன, உன் கூட இருக்க தங்கச்சிங்களுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தியா? ஏம்ல, மக்ரூன்ஸை பார்த்தோன்னா உன் ஞாபகம் தான் வந்துச்சு. உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வரணிட்டு அப்புறம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பலாம் நினைச்சேன், பார்த்தா நீயே இங்க வந்து நிக்க. இல்ல பிரிச்சு கொடுல, எங்கேயே சாப்பிட்டான். ஒரு பேக்கெட் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. இந்தாடி. என்ன எடுத்துக்க. ஏண்டி, என் தங்கச்சி கொடு. ஏய், இனிப்பெல்லாம் அவ்வளவுதாண்டி சாப்பிடணும். எனக்கு என்ன மைனி, சிவபால மாமா பாவம்ல, அவருக்கு தான். திண்ணையில இருக்காவல்ல. இந்தா, இத கொடுத்துட்டு அவனை உள்ள கூட்டிட்டு வா. சரி மைனி. ஆமா அத்தை, அவன் தனியா உட்கார்ந்துருக்கான்.